சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். என்னதான் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனாலும் விமர்சன ரீதியாக தோல்வியை தான் சந்தித்தது. அதற்கு காரணம் இந்த படம் ஞானவேல் ஸ்டைல்லையும் இல்லை, ரஜினியோட ஸ்டைல்லையும் இல்லை என்ற விமர்சனங்கள் வந்தது. வசூல் ரீதியாக பிரம்மாண்டமான ஹிட் கொடுத்த படம் வேட்டையன். அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தீபாவளியை முன்னிட்டு வெளியாக போவதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் குறித்தும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அண்மையில் வெளியான திரைப்படம் வேட்டையன். அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. லோகேஷ் இயக்கிட்டு இருக்காரு. அண்மையில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் சுவிட்சர்லாண்டில் முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு சுற்று வட்டார பகுதியில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பல வருஷம் கழிச்சு சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ஷௌபின் சாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் அமீர்கான் போன்றவர்கள் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் தீபாவளியை முன்னிட்டு வெளியாக போகுதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மீண்டும் நெல்சனே நம்ம ஜெயிலர் 2 படத்தை ரஜினியை வச்சு எடுக்க போகிறாரு. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் நம்ம ரஜினியிடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே பேட்ட படத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் அது எடுக்க முடியாமல் போயிடுச்சான். அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம விஜயை சந்தித்து ஒரு கதையை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த படம் எடுக்க முடியாமல் போனது. அதை தொடர்ந்து சூர்யாவை வச்சு ரெட்ரோ படத்தை எடுத்திருக்காரு. அதாவது பல வருஷம் கழிச்சு பேட்ட படத்தை பார்த்த ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுவான ரசிகர்களாக இருக்கட்டும், படத்தில் சூப்பர் ஸ்டாரை நல்லா பக்காவாக காமிச்சிருக்காருப்பா. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கும் மிக பெரும் தீனி போட்ட படம்னா அது பேட்ட படம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை சந்தித்து ஒரு கதையை விவாதம் பண்ணியிருக்காராம். அந்த கதை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ரொம்பவே பிடிச்சி போக கூடிய விரைவிலே இந்த படத்தை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காராம். ஆனால் இதற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டிஷன் போட்டிருக்காரு. சமீபத்தில் ஷங்கர் அவர்கள் எடுத்த கேம் சேஞ்சர் படம் படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு கதை எழுதியிருந்ததும் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஷங்கருடைய முதல்வன் மற்றும் சிவாஜி படங்கள்லேருந்தே பார்த்து கதையை எழுதி கொடுத்துட்டார் போல். அதனால தான் அந்த படத்தோட தோல்விக்கு காரணம். அந்த மாதிரி என்னோடய படத்தை நீங்கள் கதை எழுதக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களே தான் படத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காராம். இதனால் கதை எழுதுறதுல ரொம்பவே மெனக்கேட்டுறாராம் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கார்த்திக்கும் நம்ம ரஜினியும் சேர்ந்து படம் பண்ண நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்றது உங்களை கருத்தை கீழே சொல்லுங்கள்.